தண்ணீரிலே நடக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்திருந்தான் கரிகால் சோழன். வெண்ணி நதியிலே நடப்பார்கள் நம்முடைய போர் வீரர்கள். அது எப்படி நடக்க முடியுதெல்லாம் ஆச்சரியம், நம்ப முடியாது. இங்கே பசிலிக் என்ற ஒரு பள்ளி இருந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு சில வெளிநாடுகளில் அந்த பள்ளியினம் இருக்கிறது. பசிலிக் பள்ளியினம் நீரிலே நீந்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நீரிலே எழுந்து நடக்க ஆரம்பித்து விடும். தன்னுடைய கால்களை பரப்பி வைத்துக் கொண்டு அந்த கால்களின் உராய்வில் கிடைக்கக்கூடிய அந்த நிலைத்தன்மையிலே, அதை இயற்பியல் ரீதியாக சொன்னா, அது கால்களை பரப்பிக்கும், அது மேலே நின்று நடக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு எதிரிகளை தாக்குவதற்கு, எதிரிகளையும் தப்பிக்கிறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த பள்ளியை பிடிக்க வரக்கூடிய மற்ற எதிரிகள் திடீர்னு குழம்பி போய் இது என்ன நீந்திக்கின்றது, திடீர்னு நடக்க ஆரம்பிச்சு குழம்பி ஓடி போயிடும். அந்த பள்ளியை பார்த்து அந்த பள்ளிக்கான தன்மையை உணர்ந்து அந்த பயிற்சியை தன்னுடைய போர் வீரர்களுக்கு அளித்தவன் கரிகால் சோழன். போர்க்கலையிலே அதுபோல மிக தேர்ந்து விளங்கினார்கள். வெண்ணி நதிக்கரையில் கரையிலிருந்து போரிடாமல் வெண்ணி நதியில் இறங்கி போரிட்டார்கள். அதனால் வெண்ணி பரந்தலை போரில் கரிகாலனால் மிகப்பெரிய வெற்றி கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகுதான் பாரத தேசத்தில் இருந்த, இந்திய தேசத்தில் இருந்த பெருமக்கள் எல்லாம் கரிகால் சோழன் யார் என்று திரும்பி பார்க்கிறார்கள். அவனுடைய 2வது போர் வாகை பரந்தலை போர். காஞ்சிபுரம், அந்த சென்னை, இன்றைக்கு இருக்கிற சென்னை என்ற ஊரெல்லாம் அப்போது கிடையாது, தொண்டை மண்டலம், காஞ்சிபுரம் பகுதியில் வாகை பரந்தலை போர் நடக்கிறது. தன்னை எதிர்த்த பல்வேறு மன்னர்களை இந்த வாகை பரந்தலை போரிலே போரிட்டு அழித்துவிட்டு தான் திரும்பவும் தன்னுடைய எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது என்று இமயமலை நோக்கி படையெடுத்து சென்றார். இமயமலை போரெல்லாம் தன்னுடைய அறிவியல் முறைகளை பயன்படுத்தி பனிக்கட்டியை தீப்பிடிக்க வைத்து எதிரிகளை வீழ்த்தியவன் கரிகால் சோழன். இமயமலை பனிபடர்ந்த பிரதேசம். இமயமலையில் கரிகாலனால் வெற்றி கொள்ளவே முடியாது என்று நினைத்திருந்த பொழுது அங்கே சென்று அங்கே தீயை பற்ற வைத்து, இமயமலை பகுதியிலே தீ பற்ற வைத்து பனிக்கட்டியை கொண்டு, பனிக்கட்டியை அன்றைக்கு பூத கண்ணாடின்னு சொல்லுவோம், லென்ஸ், அந்த பனிக்கட்டியை லென்ஸ் மாதிரி பயன்படுத்தி தன்னுடைய போர் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து அங்கே தீ பற்ற வைத்து தன்னை எதிர்த்த எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து வந்தவன் கரிகால் சோழன். கரிகாலனுக்கு அந்த வகையிலே 3 பெரும் பரிசுகள் வட இந்தியா என்று சொல்லக்கூடாது, வடதேசத்தை ஆண்ட மன்னர்களால், குறுநில மன்னர்களால் வழங்கப்படுகிறது.